வாங்க குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான கதை கேட்கலாமா? ஒரு பெரிய காட்டுல நிறைய விலங்குகள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த காட்டுக்கு ராஜாவா இருந்த சிங்கம் வருஷா வருஷம் ஒரு பெரிய ஓட்ட பந்தயம் நடத்தும். அந்த பந்தயத்துல ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த வருஷத்தோட வேகமான வீரருங்கிற பட்டம் கிடைக்கும். இந்த வருஷமும் போட்டி ஆரம்பிச்சது. முயல், மான், சிறுத்தை, நரின்னு பல விலங்குகள் ஆர்வமா கலந்துகிட்டாங்க. அதுல குட்டி முயலும் ஒண்ணு. அதுக்கு எப்படியாவது இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு பெரிய ஆசை. போட்டி ஆரம்பிச்சது. ரெடி, ஸ்டார்ட், கோன்னு சொன்னதும் எல்லா விலங்குகளும் வேகமா ஓட ஆரம்பிச்சது. நம்ம குட்டி முயலும் அதுக்கு தெரிஞ்ச வேகத்துல ஓடிச்சு. பாதி தூரம் போறப்ப திடீர்னு அதோட கால் ஒரு கல்லுல தட்டி அப்ப பொத்துதுன்னு கீழே விழுந்துருச்சு. கால்ல நல்ல அடி வலியில அதால சரியா எழுந்திருக்க முடியல. அதை பார்த்த மத்த விலங்குகள்லாம் ஹா ஹா ஹா, பாரு முயல் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஓடி போயிருச்சு. குட்டி முயலுக்கு ரொம்ப அவமானமா போச்சு. அழுகையே வந்துருச்சு. ஐயோ, நம்ம தோத்துட்டோமே, எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்களே, இனிமே நாம இந்த போட்டியில கலந்துக்கவே கூடாதுன்னு நினைச்சு சோகமா ஒரு மரத்தடியில போய் உட்கார்ந்துருச்சு. அப்போ அந்த பக்கமா வந்த ஒரு வயசான ஆமை முயல் சோகமா இருக்கிற பார்த்து, என்ன குட்டி முயலே, ஏன் நீங்க தனியா உட்கார்ந்துருக்க? போட்டி இன்னும் முடியலையேன்னு கேட்டுச்சு. முயல் அழுதுகிட்டே, நான் கீழே விழுந்துட்டேன் தாத்தா, எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க, என்னால ஜெயிக்க முடியாது, நான் தோத்துட்டேன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த ஆமை மெதுவா சிரிச்சுக்கிட்டே, விழுறது தப்பே இல்லப்பா, விழுந்ததுக்கு அப்புறம் எழுந்து ஓடாம இருக்கிறதும் திரும்ப முயற்சி பண்ணாம இருக்கிறதும் தான் தப்பு. தோத்துட்டோமே நீங்க உட்கார்ந்தா நீ எப்பவுமே தோத்தவன் தான். ஆனா எழுந்து ஓடி அந்த கோட்டை தொட்டுட்டா நீ ஒரு போராளி. ஜெயிக்கிறோமோ இல்லையோ, முயற்சியை கைவிடவே கூடாது, அதுதான் உண்மையான வெற்றின்னு சொல்லுச்சு. அந்த ஆமையோட வார்த்தைகள் குட்டி முயலுக்கு ஒரு புது தெம்ப கொடுத்துச்சு. ஆமா இல்ல, நாம ஏன் முயற்சியை விடணும்னு நினைச்சது. உடனே வீரருன்னு எழுந்துச்சு. வலியையெல்லாம் பொறுத்துக்கிட்டு திரும்பவும் ஓட ஆரம்பிச்சது. ஆமா குட்டீஸ், அதால அந்த போட்டியில ஜெயிக்க முடியல. சிறுத்தை தான் முதல் பரிசை ஜெயிச்சது. ஆனா அந்த குட்டி முயல் எழுந்து ஓடி வந்து பந்தயத்தை முடிச்சதை பார்த்ததும் காட்டுராஜா சிங்கம் உட்பட எல்லா விலங்குகளும் எழுந்து நின்னு கைதட்டுச்சு. அன்னைக்கு குட்டி முயல் போட்டியில தோத்திருக்கலாம், ஆனா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டு ஜெயிச்சது. நீங்களும் அப்படித்தான். பரீட்சையில மார்க் கம்மியா இருக்கலாம், இல்ல ஏதாவது போட்டியில தோத்து போயிருக்கலாம். அதுக்காக துவண்டு போய் உட்காராதீங்க, விழுறது சகஜம். ஆனா அந்த ஆமை தாத்தா சொன்ன மாதிரி விழுந்த இடத்திலிருந்து எழுந்து இன்னும் வேகமா ஓடுறதுதான் உண்மையான திறமை. முயற்சி செஞ்சா நிச்சயம் ஒரு நாள் நீங்க தான் வெற்றியாளர். என்ன செய்வீங்களா?